அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். காணொளியில் தீனொளி என்ற தொடரிலே 174வது வாரம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஅராஜ் அன்றைய தினத்திலே ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சார்ந்த பள்ளிவாசல்களில் அன்றைய மிஅராஜுடைய இரவை ஹயாத்தாக்கும் முகமாக பயான்களின் மூலமாக திக்ருஹாத்துகள், சலவாத்துகள், துஆக்கள் போன்ற நல் அமல்களின் மூலமாக அந்த நன்னாளை நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சில சகோதரர்கள் கேட்கின்றார்கள், மிஅராஜ் இரவை நபி அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதுல கொண்டாட்டம் என்பதற்கே வேலை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்து மிஅராஜுக்கு போன நேரத்தில் என்ன பார்த்தாங்களோ, என்ன நடந்துச்சோ அதை சொன்னார்களா இல்லையா? சமுதாயத்திற்கு எடுத்து வைத்தார்கள். அதிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் மேராஜுடைய பயணத்தில் கண்ட நிகழ்வுகளை எல்லாம் சொன்னாங்கல்ல, அதுதான் மேராஜ். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு நேரடியாக சொன்னாங்க. இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள் அதை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இதுல என்ன ஒரு கொண்டாட்டம் இருக்கு? இதை போய் கொண்டாடலாமா? மார்க்கத்துக்கு முரணான ஏதாவது ஒரு ஹராமான செயலை செஞ்சா இப்படி செய்யலாமா என்று கேட்பது நியாயம். பள்ளிவாசல்கள்ல இஷா தொழப்படுகிறது, மேராஜுடைய பயணத்தை பற்றிய செய்திகளை மக்களுக்கு நினைவுபடுத்தப்படுகிறது, திக்ருஹாத்துகள் செய்யப்படுகிறது, சலவாத்துகள் ஓதப்படுகிறது, துஆக்கள் செய்யப்படுகிறது, பகலிலே அந்த நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக நோன்பு வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஷரியத்திற்கு அப்பாற்பட்டதா? எதுவுமே ஷரியத்துக்கு மார்க்கத்துக்கு முரணானது இல்லையே. அப்படியே இது கொண்டாடலாமா? ஒருவேளை இசை கச்சேரிகளும் அதே போல நடிகர்களை கூட்டு கூத்தாட்டங்களும் போட்டால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. இதெல்லாம் ஹராமான செயலாச்சே, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்ட்டு. பள்ளிவாசல்களில் இபாதத்துகளையும் குறிப்பாக ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துமார்களுக்காக எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தொழுகையை பெற்று வந்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வுகளை எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு, சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு கூடாது அப்படின்னா, உண்மையாகவே நாங்கள் ரசூலுக்கு மாற்றம் செய்யவில்லை, நீங்கள் தான் ரசூலுக்கு மாற்றம் செய்றீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த அந்த செயலை, அந்த செய்திகளை சொல்லாதீங்க அப்படின்றீங்க என்ற ஒரு கருத்து தான் உங்களுடைய கருத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை கொண்டாட்டமாக நாங்கள் நடத்தவில்லை. நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு காட்டிய பாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவுதான். ஹராமானதில் இதில் எதுவும் சில பேர் சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு முன்னாடி சீரியல் லைட்டு கட்டப்படுது. சீரியல் லைட்டு ஒன்றும் ஹராம் இல்லையே, அது கட்டாயமும் இல்லை. சில பள்ளிவாசலுக்கு அழகுபடுத்துவதற்காக, சில இடங்கள்ல பள்ளிவாசல் இருக்குன்னு தெரியாமலே சில பேர் திண்டாடிட்டு இருப்பாங்களே, பள்ளி இங்கே இருக்குன்றதுக்கு அடையாளப்படுத்துவதற்காக வண்ண விளக்குகள் போடப்படுகிறது. இதில் என்ன ஹராம் இருக்கு, தப்பு இருக்கு? என் வீட்டில் வண்ண விளக்கு கலர்ஃபுல் லைட்டில் போட மாட்டீங்களா? வண்ண விளக்குகள் போடுவது ஒரு அனாச்சாரமா? அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே ஒழிய, எல்லாத்தையுமே ஹராமு, எல்லாத்தையுமே பிதஅத்துன்ற கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாழ முடியாது. ஆகையால் இந்த மிஅராஜுடைய இரவிலே நாம் எல்லாம் நேரங்களை ஒதுக்கி பள்ளிக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய பயான்களிலே நாம் பங்கு பெற்று சிறப்புக்குரிய அந்த இரவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இது நபி அவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய பாசத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அருள் புரிவானாக.